ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் நம்ம பல விதத்தில் பண்ணுவோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நம்ம டாரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இப்போ டாரட் ரீடிங்கவே உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல டாரட்குள்ள சில சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பிள்ஸ் பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பழங்காலத்திலிருந்து நமக்கு படிப்படியா வந்தது எல்லாமே இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்றது, நம்மள ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றோம், நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்ல. இது எல்லாமே டாரட்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பலே என்ன? வேல். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போறோம், வேலோட படம் மட்டும் இருக்கும். அதை பார்க்கறப்பே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? முருகர் ஞாபகத்துக்கு வருவாரு. ஸோ அப்பவே நம்மளோட மனசுல முருகரை நினைச்சு ஒரு வேண்டுதல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டாரட்குள்ள நம்ம நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா, இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்க சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நீங்க வீட்டிலேயே பண்ற பரிகாரம் தான். ஸோ அந்த பரிகாரம் பண்றப்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகிறது, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை ரொம்ப இருக்கு, இல்ல பிரிஞ்சு இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஆனா வேண்டாம் திருப்பி நாங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டாரட் கார்டு மூலியமா நான் எடுத்து சொல்றேன். நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள நம்மளால ரெமெடிஸ் எடுக்க முடியும். டாரட் வெறும் சும்மா ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல, பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும், டீப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், எந்த இடத்துல நம்மளை மாத்திக்கணும், ஸோ நம்ம எந்த பாதையில போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டா சூஸ் பண்ணி கொடுக்கறது டாரட். இது கார்டு தான் இது என்ன ஒரு கார்டுல என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஒவ்வொரு கார்டுலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 சும்மா கார்டை பார்த்தோன்னே ஒரு 10 அர்த்தம் என்ன நம்ம இப்படி சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அதெல்லாம் பெர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா 100% சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா டாரட் ரீடிங் எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஸோ இதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம பார்ப்போம். இந்த கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டினா என்ன? நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது. அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது மெஜிஷியன் கார்டு. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் இதில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்மளோட நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களும். ஸோ அது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த கார்டில் எல்லா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பிள் இந்த கார்டில் இருக்கு. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள்ல உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்றேன். ஸோ இதை பாருங்க, பண்ணுங்க, 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம், இது பண்ணுனேன், தேங்க்யூன்னு நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதை நான் பண்ணணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கோல் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எந்த கடவுளை வேண்டதுன்னு தெரில, என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்ற பட்சத்தில்
கண்ணை மூடிட்டு இந்த டேரட் ரீடிங்கோட பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. இந்த டேரட்டோட பரிகாரம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா மெஜிஷியன் கார்டு வந்து இருக்கிறதுலே மோர் பவர்ஃபுல்லான கார்டு. இதில் வந்து எல்லா எனர்ஜியும் நம்மளோட லைஃபுக்கு தேவையான ஒவ்வொரு எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மெஜிஷியன் கார்டு வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். இது வந்து எந்த விதமான விஷயஸாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, இதுன்னு பர்டிகுலராக சொல்ல வரல. உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும், தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும். நான் என் லைஃப்பில் இதை பண்ணணும்னு நினைப்பாங்க, இது வாங்கணும்னு நினைப்பாங்க, இது கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி என்ன இதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து இது பண்ணலாம். இது வந்து ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை ஒன்று எடுத்துட்டு உங்களோட விஷஸை இந்த பிரியாணி இலையில் எழுதுங்க. எழுதிட்டு மெஜிஷியன் கார்டு நமக்கு ஒன்று வேணும், இந்த பிரியாணி இலை வேணும். இந்த பிரியாணி இலை மேலே மெஜிஷியன் கார்டை இப்படி வைக்கணும். ஸோ இப்படி வச்சு இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டார்ட் வந்து நீங்கள் எனி டேல பண்ணுங்கள், இப்படின்னு பர்டிகுலராக கிடையாது. எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வளர்ப்பறையில் பண்ணுற மாதிரி பாருங்க. அதாவது அமாவாசை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு வளர்ப்பறை வரும், அப்போ வளர்ப்பறையில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக பண்ணலாம். ஸோ இந்த இன்டென்ஷன் எழுதியாச்சு. மெஜிஷியன் கார்டு இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து டெய்லியும் நைட்டு பண்ணணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லியும் நைட்டு இந்த ரெமிடி பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு கேண்டிலோ விளக்கோ வச்சுக்கோங்க. விளக்கு வச்சுட்டு ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுக்கோங்க. நார்மல் பிளைன் வாட்ரு ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட இன்டென்ஷன்ஸ், நீங்கள் இந்த கார்டை வந்து நம்ம எப்போ பண்ணாலும் 2 கைக்குள்ளே வந்து அடக்கமாக இப்படி தான் வச்சு இந்த இன்டென்ஷன் பண்ண போகிறோம். இதுவே உங்களுக்கு ரேக்கி தெரிஞ்சவங்களும் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ரேக்கியோட நீங்கள் தீட்சை எடுத்த சிம்பிள்ஸை இதில் வந்து பாஸ் பண்ணுங்கள். ரேக்கியோட எனர்ஜி கூட 100% ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்தே தேரும். ஸோ ரேக்கியோட சிம்பிள்ஸும் பாஸ் பண்ணிக்கோங்க. ரேக்கி தெரியாதவங்க இந்த மாதிரி நம்மளோட 2 கைக்கு நடுவில் இந்த கார்டை உள்ளே வைக்கிறோம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு உங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு 21 டைம்ஸ் நம்மளால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 20-25 போனாலும் பரவாயில்ல, 21க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன இங்கே எழுதியிருக்கீங்களோ உங்களோட பே லீஃபில், அதாவது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்க இன்டென்ஷனை 21 தடவை சொல்லுங்க. அதை நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளே சொன்னாலும் பரவாயில்ல. 21 டைம்ஸ் சேம் இன்டென்ஷன்ஸை சொல்லுங்கள். அந்த 21 டைம்ஸ் சொல்லி முடிச்சுட்டு நம்ம கைக்குள்ளேயே தான் இந்த கார்டும் இந்த பேலீஃபும் நம்மளோட கைக்குள்ளேயே தான் இருக்கும் அது வரைக்கும். ஸோ 21 டைம்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து ஒரு 21 டைம்ஸ் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். 21 டைம்ஸ் சேம். இது 21 டைம்ஸ்க்கு அகைன் இதுவும் தான், அதுக்கு மேலே போனாலும் தப்பு கிடையாது. ஸோ 21 டைம்ஸ் இந்த உங்களோட இன்டென்ஷன் என்னன்றதை சொல்கிறீங்க. 21 டைம்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படின்னா ப்ரீத் இன் பண்ணுறீங்க. ஒரு ப்ரீத் இன் பண்ணுறப்போ ஒரு 10 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணிட்டு அந்த 10 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணுன டைமில் இங்கே என்ன இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களோ அதை மைண்டுக்குள்ளே ஓட விடுறீங்க. அகெயின் ப்ரீத் அவுட். இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். ப்ரீத் இன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மூச்சு இழுக்கிறீங்க. இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 கவுண்ட். ரொம்ப ஈஸி. 10 கவுண்ட் வந்து கிடக்கடன்னு மனசுக்குள்ளே சொல்கிற டைம் பீரியடில் உங்களோட இன்டென்ஷன் இங்கே எழுதியிருக்காத மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் லைஃப் லீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்டென்ஷன் சொல்லிவிட்டு அகெயின் ப்ரீத் அவுட். திருப்பி ப்ரீத் இன், இந்த இன்டென்ஷன் நினைக்கிறீங்க, ப்ரீத் அவுட். அது வந்து ஒரு 21 டைம்ஸ். இப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த கார்டை நீங்கள் வந்து பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கார்டு வந்து டெய்லியும் நம்ம எடுத்துக்கணும். பே லீஃபை வந்து பத்திரமா வந்து வீட்டில் வந்து ஒரு பக்கம் வச்சுருங்க. ஸோ அந்த ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கார்டை ஹோல்டே நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பேக்கெட்டில், ஷர்ட் பேக்கெட்டில் வைக்கிறீங்க, இல்லை ஹேண்ட்பேக்கில் வைக்கிறீங்க, பர்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா கார்டு வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. பே லீஃபை வந்து வீட்டில் ஒரு பக்கம் வச்சுருங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா வாட்டர், அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க.
இந்த முடிச்சுட்டு இது எல்லாமே நான் இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் பெருசாக இருக்குமே தவிர நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. நான் உங்களுக்கு வந்து எங்கேயும் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இது முடிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வச்சுட்டு இந்த கார்டை உங்கள் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். 100% நடக்கும். ஏன்னா மெஜிஷியனோட கார்டோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. இங்கே நம்ம அதை மட்டுமே யூஸ் பண்ணலை, இன்னும் கூட பஞ்சபூதங்களோட எனர்ஜியும் யூஸ் பண்ணுறோம். இங்கே வாட்டர் எனர்ஜி அதுக்கு மேலே பயங்கரமாக வேலை செய்யும். பேலீஃப் வந்து நம்மளோட என்ன விஷயம் இருந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ நிறைய விஷயம் வந்து இங்கே கம்பைண்டாக இருக்குது. நீங்கள் டெய்லியும் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். Thank you.